இந்த கரப்பான்பூச்சி வீட்டிலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாரி இந்த நாட்டிலேயும் பல கரப்பான்பூச்சிகள் இன்னைக்கு இருக்குது. அப்ப அது நாட்டுக்கு நல்லதா? கரப்பான்பூச்சி வீட்டுக்கு நல்லதான்னு யோசிச்சு பாருங்க. நல்லதில்ல. அப்ப அது வந்து நாட்டுக்கும் நல்லதில்ல. சிம்பிள். இவ்வளவு தான் அந்த கரப்பான்பூச்சி. அப்போ இந்த கரப்பான்பூச்சிகள் வந்து ஒண்ணு சேர்ந்து ஒரு அமைப்ப உருவாக்கி, அதுல வந்து ஒரு போராட்டத்தை வந்து இந்தியாவுக்கு எதிரா நடத்துறாங்க. அமைதியா அமைதியான சூழல்ல நல்லா போயிட்டு இருக்க இந்தியாவுல ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணணுன்ட்டு உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ஆயுதத்தை எதை எடுத்திருக்காங்க அப்படின்னா நீட். இந்த நீட்ன்னு சொல்றாங்களே, நீட்னால என்ன பிரச்சனை? நீட்னா என்ன அப்படின்னு அவங்க சொல்லணும். அதை வந்து யாருமே எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. நீட் வேணாம், நீட் வேணாம், நீட் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்களே தவிர, ஏன் வேணாம் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ நீட் வந்து வர்றதுக்கு முன்னால, நீட் தேர்வு வர்றதுக்கு முன்னால வந்து ஒவ்வொரு கல்லூரிகளிலும் அந்த கல்லூரியோட பிரைவேட்ல உள்ள கல்லூரிகள் சொல்லப்போனா பல கோடி கொடுத்து அந்த சீட்டை வித்துக்கிட்டு இருந்தாங்க சொல்லப்போனா. பல கோடி கொடுத்து தான் அந்த மாணவர்கள் வந்து அந்த சீட்டை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பணக்கார வீட்டு பிள்ளைங்க வந்து படிக்கிறாங்கயோ இல்லையோ, கட் ஆஃப் இருக்குதோ இல்லையோ, ஆட்டோமேட்டிக்கா அவங்க டாக்டர் ஆக முடியும். டாக்டரோட புள்ள டாக்டர் தான் அப்படின்னு எப்படி வந்துச்சுது அந்த பழைய கலாச்சாரம். இப்போ புது இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, மோடி இந்தியா எப்படி திறமையும் தகுதியும் இருந்தாதான் உனக்கு எந்த பொறுப்புமே கிடைக்கும், எந்த ஒரு நீ டாக்டரோ ஏதோ ஒன்று ஆக முடியும் அப்படின்ட்டு இந்த நீட் எக்ஸாம் வச்சுருக்கிறாங்க. இந்த நீட் எக்ஸாம் இருக்கிறனால உண்மையிலேயே சொல்லப்போனால் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள், அவங்க குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் வந்து டாக்டர் ஆக முடியுது. பல வீடியோஸ் நம்ம பார்க்க முடியுது. இளநீ விற்கிற அண்ணனோட குடும்பத்திலிருந்தும், செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளி குடும்பத்திலிருந்தும், செங்கல் சூளையில் வேலை செய்கிற ஒரு ஒரு தொழிலாளி குடும்பத்திலிருந்தும், இந்த மாதிரி தின கூலிக்கு போயிட்டு இருக்க எத்தனையோ குடும்பங்களில் உள்ள மகள்களும் மகன்களும் வந்து டாக்டர் ஆக முடியுது. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு வந்து இந்த நீட் மட்டும்தான் காரணம். ஏன்னா அவங்க பல கோடி கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இந்த அறிவும் திறமையும் இருந்தால் அதன் அடிப்படையில் படிக்கிறாங்க, மார்க் வாங்குறாங்க, அவங்க வந்து செலக்ட் ஆகுறாங்க, இவங்க வந்து டாக்டர் ஆகுறாங்க. அப்போ இதை வந்து எப்படி ஒருத்தங்க தப்புன்னு சொல்லலாம்? 4 பேர் தப்புன்னு சொன்னால் நம்மளும் வந்து எப்படி பிளைண்டாக வந்து வேணாம் அப்படின்னு சொல்ல முடியும்? 4 பேர் வந்து இப்போ வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து நிறைய பேர் சும்மா மாணவர்கள் குரல் கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையிலேயே அது மாணவர்களா? அங்கேருந்து காங்கிரஸ் தலைவர்கள் பல பேர் அந்த கூட்டத்திலேருந்து வெளியில் வராங்க. நம்ம இந்திய தேசத்துக்கு எதிராக பேசக்கூடிய பல பேர் அங்கே அந்த கூட்டத்திலேருந்து வெளியில் வராங்க. கிளர்ச்சியை உண்டு பண்ணுறாங்க. ஒரு நாட்டோட வளர்ச்சி எப்படி இருக்கணும், ஒரு ப்ரொட்டஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பக்கத்து நாடுகளை பாருங்கள், அமெரிக்காவை பாருங்கள், ஆஸ்திரேலியா பாருங்கள், சிங்கப்பூரை பாருங்கள், அதே மாதிரி மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணி அந்த நாட்டில் உள்ள வளர்ச்சி ஏன் இங்கே இல்லை அப்படின்னு கேட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம். அது வளர்ச்சிக்கான ஒரு ப்ரொட்டஸ்டாக இருக்கும். எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். ஆனால் இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னா, இலங்கை மாதிரி ஆக்கிடுவோம், நேபாளத்தை மாதிரி ஆக்குவோம், பங்களாதேஷ் மாதிரி ஆக்குவோம், ஆல்ரெடி பொருளாதாரத்தில் விளிம்பில் இருக்கக்கூடிய நாடுகளை மாதிரி ஆக்குவோம்னு சொல்கிறது எந்த மாதிரியான இந்திய குடிமகன் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அவங்க தேசத்துக்கானவங்களா இல்லை தேசத்துக்கு எதிரானவங்களா அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது. அப்போ நிச்சயமாக நம்ம இந்த வீடியோ மூலம் என்ன அப்படின்னா, பிளைண்டாக தயவுசெய்து சப்போர்ட் பண்ணாதீங்க. நீட்னா என்ன, உண்மையிலேயே அவங்க வந்து அவங்க எவ்வளோ தூரம் பெனிஃபிஷியரி எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து அதில் கலந்துக்கிட்ட நல்ல விஷயங்களை ஆதரிப்போம், மோசமான விஷயங்கள் நம்ம தவிர்ப்போம் அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோ மூலம் கேட்டுக்கிறேன். ஸோ நீட்டுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இந்தியாவில் கிளர்ச்சியை உண்டு பண்ண தேச விரோதிகளுக்கு வந்து நிச்சயம் நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு பெரிய டாட் சொல்லப்போனால் கரும்புள்ளி அவங்களோட வாழ்க்கையில் இருக்கும். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் எதுவுமே தெரியாத மாணவர்களோ இளைஞர்களோ இந்த பிரச்சனையில் தயவுசெய்து சிக்கிறாதீங்க. உங்களோட வாழ்க்கையை பாருங்கள். இது வந்து தேச விரோதிகளால் நடத்தப்பட்டிருக்கும் ஒரு ஒரு ப்ரொட்டஸ்ட். இதில் வந்து நம்ம நல்ல விஷயங்கள் இருந்தால் ஆதரிக்கலாம், ஆனால் நல்ல விஷயங்களே இல்லை. அதனால் தயவுசெய்து ஆதரிக்காதீங்க. இது வந்து நம்ம தேசம் காப்போம், நம்மளோட தேசத்தின் வளர்ச்சிக்காக அனைவரும் ஒன்றிணைந்து அமைதியான ஒரு இந்திய சூழலை இந்தியாவை உருவாக்குவோம். நன்றி.